ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரீசெண்டாக டெட் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்ற வீடியோ கீழே நிறைய கமெண்ட் செக்ஷன் வந்துருந்துச்சு. அதில் சில டவுட்ஸ் வந்து பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன் வந்து நீங்கள் வந்து குரூப் 4 குரூப் 2 இல்லை குரூப் 1 அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். பிகாஸ் வந்து டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக விட மாட்டாங்க. ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் அண்ட் உங்களோட பிளான் டிலே ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்படி போகலாம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டட் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிஎட் பண்ணுங்கள். பிஎட் பண்ணுறப்பவே நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours நீங்கள் வந்து ஒரு டேக்கு படித்தாலே தாராளமாக போதும். பிகாஸ் யூஜிடிஆர்பியோட போர்ஷனும் அதுவும் சேம் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸியாக அது படிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை எம்எஸ்சி தான் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி கண்டினியூ பண்ணுறப்பவே பிஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யூஜிசி நெட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, நெட் இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான போர்ஷன்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான டீச்சிங் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச